ஹாய் வெல்கம் பேக். ரொம்பவே சாஃப்டாக அண்ட் பேப்பர் மாதிரி ஒரு ராகி தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கப் அளவுக்கு குண்டு வெள்ளை உளுந்து தோல் இல்லாதது, அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையுமே 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சா தான் வந்து நான் மிக்சியில் தான் வந்துட்டு உளுந்து அரைக்க போகிறேன். ஸோ மிக்சியில் அரைக்கும் போது மாவு வந்து அடைஞ்சு போகாமல் நல்லா எழும்பணுன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணும். அண்ட் அரைக்கும் போது நான் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு அடைஞ்சு போகாமல் நல்லா உப்பி வரும். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இதில் நான் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அரைச்ச உடனே கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். தோசை மாவுக்கு தேவைன்னு நீங்கள் இப்போவே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா புளிச்சதுக்கப்புறம் இன்னும் நீத்து போய் தண்ணி ஆகிடும். ஸோ கட்டியாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அந்தளவுக்கு கெட்டியாக இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும் மாவு. நீங்கள் கரண்டியால் எடுத்து அடித்தாலும் நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் புளிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா அரைச்ச உடனே கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் நீத்து நல்லா புஸ் புஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்பவும் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா புளிச்சிருக்கும். அண்ட் தோசை வந்து நல்ல மெல்லிஸாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி.